ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா எப்படி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கிறது ப்ளஸ் வந்து அந்த ஸ்டோரி எப்படி ஹைலைட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்குள்ளே போய்க்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ரீச் பண்ண தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, இந்த ப்ளஸ் பட்டனை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ப்ளஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு, ஸ்டோரி, ரீல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் போஸ்ட் சூஸ் பண்ணிங்கன்னா போஸ்ட் ஆகும். இப்போ ஸ்டோரின்னு சூஸ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேக் அண்ட் கேமரா வந்து ஆன் ஆயிரும். இப்போ நீங்கள் கேமராவை எடுத்து, அதாவது ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து ஸ்டோரியை அப்லோட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாம். இப்போ டேரெக்டாக ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணணும். ஜஸ்ட்டு அதை வந்து இந்த கேமரா பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னுடைய வீட்டு ஜன்னலை காமிச்சிருக்கேன். இப்போ அதை கிளிக் பண்ணால் ஜஸ்ட் கேமரா கிளிக் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணலாம். இல்லை நான் என்னுடைய கேலரியில் இருக்கிறதா ஸ்டோரி ஆக்கணும்னு நினச்சேன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேலரி, இந்த ஃபோட்டோஸ் ஒரு கார்னரில் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ வந்து ஸ்டோரி ஆக்க போகிறேன்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி சென்ட் டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா கீழே, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ யுவர் ஸ்டோரின்னு ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல ஷேர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஸ்டோரி ஆயிரும். இப்போ இந்த ஸ்டோரியாகவே நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் டு ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆட் ஆயிரும். இந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட் எழுதுனா டெக்ஸ்ட் எழுதுனா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபன்னுன்னு டெக்ஸ்ட் எழுதுறேன்னா ஃபன்னுன்னு ஆயிரும். ஃபன்னுன்னு இது பண்ணி ஆட் ஆயிரும். அவ்வளோதான். இந்த இடத்துல டன்னுன்னு கொடுத்துருங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி நிறையா பேருக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஹைலைட் பண்ணுறது ஏன்னு தெரியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரி வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல காமிச்சிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ப்ரொஃபைலுக்குள்ளே போகிறேன். ரைட் சைடு இந்த ப்ரொஃபைல் பட்டன் இருக்கா, அந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வச்ச பாருங்கள் ஸ்டோரி, அந்த ஸ்டோரி வந்து காமிக்கும். அது நம்ம வச்ச ஸ்டோரியை பார்க்கணும்னா இந்த இடத்துல யுவர் ஸ்டோரின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணோம்னா இப்போ நம்ம எந்த ஸ்டோரி வச்சோமோ அதை வந்து பார்த்துக்கலாம். தென் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஸ்டோரி வாட்ச் பண்ணுறீங்க, நிறைய பார்க்குறீங்க, அந்த ஸ்டோரி அந்த ஸ்பாட்லேயே ஹைலைட் பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோரியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நியூ பட்டன் ப்ளஸ் நியூன்னு இருக்கா, இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க, அதை ஹைலைட் ரிமூவ் பண்ணணும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த ஹைலைட் வந்து ரிமூவ் ஆயிரும். இல்லை இப்போ அந்த ஸ்டோரி வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் ஹைலைட்னு கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டோரி வந்து ஹைலைட் ஆயிரும். ஆடட் அண்ட் ஹைலைட்டு வி ப்ரொஃபைல், அதாவது ஹைலைட் பண்ண பார்க்கணும்னு நினச்சேன்னா வியூ அண்ட் ப்ரொஃபைல் கொடுங்க. உங்கள் ப்ரொஃபைலை பார்த்துக்கலாம். இப்படி தான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரியை வந்து ஹைலைட் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சா இந்த லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.